ஓம் சாந்தி 11/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாப்தாதாவின் அன்பு நினைவுகளை பெற வேண்டும் என்றால் சேவை செய்ய தகுந்தவராக ஆகுங்கள். புத்தியில் ஞானம் நிறைந்திருந்தது என்றால் மழையாக பொழியுங்கள் என்றார் பாபா. பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த ஒரு போதை நிறைந்திருக்கும் மேகங்களை கூட பொழிய விடாமல் ஓட வைத்துவிடும். பதில் சொல்றாரு, ஒருவேளை வீணான தேக அபிமானத்தின் போதை வந்தது என்றால் ஞானம் நிறைந்திருக்கும் மேகங்கள் கூட பறந்து சென்றுவிடும். பொழிந்தாலும் கூட சேவைக்கு பதிலாக எதிர்மறையான சேவை, அதாவது டிஸ்சர்வீஸாக நடந்துவிடும் அப்படின்றார் பாபா. பாபாவிடம் அன்பு இல்லை என்றாலும் அவருடைய நினைவின் தொடன மேகங்கள் பலருக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் அப்படின்றார் பாபா. அதனால் பாபா நாம் ஞானம் கொடுக்கும்போது, சேவை செய்யும்போது பாபாவுடைய நினைவிலிருந்து செய்யணும், அன்பாக செய்யணும். ஓம் சாந்தி. கொஞ்சம் மேகங்கள் மீதி இருக்கின்றன. மழை குறையும் பொழுது கடலுக்கு மேலே மேகங்கள் குறைந்து குளிர்ந்து விடுவது போல இங்கும் கூட குளிர்ந்து போய் விடுகின்றனர். புத்துணர்ச்சி அடைந்து சென்று ஞான மழையாக பொழிகின்றவர்களை மேகங்கள் என சொல்லலாம். மழை பொழியவில்லை என்றால் மேகங்கள் என சொல்ல மாட்டார்கள். இது ஞான மேகமாகும், அவை நீராலான மேகங்களாகும். சீசன், அதாவது பாப்தாதாவை சந்திக்க வரும்பொழுது ஞானத்தின் மேகங்கள் வருகின்றன. புத்துணர்வு அடைந்து சென்று மற்றவர்களுக்கும் புத்துணர்வு கொடுக்கின்றன. மேகங்களும் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றன. சில மேகங்களும் மிகவும் நன்றாக பொழிகின்றன. மேகங்களின் வேலையே நன்றாக பொழிந்து காய்ந்து கிடக்கும் தாவரங்களை துளிர்விடச் செய்வதாகும், அதாவது புத்துணர்வடை செய்வது. யாருக்குள் முழுமையான ஞானம் உள்ளதோ அவர்கள் மறைந்து இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பாபாவின் அனுமதி கூட தேவையில்லை. மேகங்களாகவே இருக்கின்றனர். இங்கு வருவதே ஞானத்தை நிரப்பிக் கொண்டு போய் பொழிவதற்காக ஆகும். எங்கு பார்த்தாலும் காய்ந்த வறண்ட நிலம்தான் உள்ளது. எனவே அங்கு சென்று பசுமையாக ஆக்க வேண்டும். மகாரதி குழந்தைகள் அனைத்து சென்டர்களையும் நல்ல விதமாக அறிவார்கள். எந்த சென்டர் குளிர்ந்து போய் கிடைக்கின்றது, எந்த சென்டரின் குழந்தைகளுக்கு அதிகமாக புயல் காட்டுகள் வருகின்றன, சேவை செய்யக்கூடிய மகாரதி குழந்தைகளுக்கு நன்றாக தெரியும். சேவை செய்யும் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் கொடுங்கள் என பாபாவும் எப்பொழுதும் சொல்கின்றார். நல்ல நல்ல மேகங்கள் சேவைக்கு செல்லும். கண்காட்சிகளிலும் அனைவருமே ஒரே மாதிரியாக புரிந்து கொள்வதில்லை. முக்கியமான விஷயமே இதுதான் ஆகும். அதாவது கீதையின் பகவான் பரமபிதா பரமாத்மா ஆவார், சாக்காரமான ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. இதை புரிய வைப்பதற்கு மிக மிக நல்ல நடத்தை தேவை. அனைவருக்கும் சென்று விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என முழு நாளும் இதே சிந்தனையில் இருக்க வேண்டும். அனைவரும் அடர்ந்த காரிருளில் இருக்கின்றனர். அனைவருக்கும் அன்புடன் புரிய வைத்தபடி இருங்கள். 2 தந்தையர் இருக்கின்றனர். ஒருவர் எல்லைக்குட்பட்டவர், மற்றவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையைத்தான் பதித்த பவனர் என்று சொல்கின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு புத்தி கிடைத்துள்ளது. உலகில் உள்ள மனிதர்கள் பார்ப்பதற்கு என்னவோ மிகவும் பகட்டு மிக்கவர்களாக இருக்கின்றனர். ஆனால் கல் புத்தியாக உள்ளனர். பெயர் பெற்ற இந்த சாது சன்னியாசிகள் முதலாளியும் கூட நான் தான் முன்னேற வைக்க வேண்டியுள்ளது என தந்தை தாமே சொல்கின்றார். அவர்களுக்கும் கூட படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரியாது. சத்தியுகத்தில் இருந்து இந்த ஞானம் மறைந்து விடுகிறது. ஆனால் இது யாருக்கும் தெரியாது. சாஸ்திரங்களில் இந்த ஞானம் கிடையாது. அதன் மூலம் யாருக்கும் சத்கதி கிடைக்காது. கீதைக்கு எவ்வளவு மதிப்பு உள்ளது, ஆனால் அது பக்தி மார்க்கமாகும். தந்தை பதித்த பாவனர், அவர் அமர்ந்து ராஜயோகம் கற்பிக்கின்றார். ஆக கண்டிப்பாக ராஜ்யம் செய்வதற்காக புதிய உலகம் தேவைப்படுகிறது. தந்தை தான் ராஜயோகத்தை கற்பிப்பார். யாருக்கு கல்பத்திற்கு முன்பு புரிய வைக்கப்பட்டிருக்குமோ அவர்களுக்குத்தான் இப்பொழுது புரிய வைப்போம். மீண்டும் புரிந்து கொள்வார்கள் என்பதும் கூட உங்களுக்கு இப்பொழுது தெரிந்துள்ளது. இந்த சண்டை அது அல்ல. எப்போதும் வழக்கமாக ஏற்படும் சண்டை போலத்தான் ஆகும். 8-10 வருடங்கள் நடந்து பிறகு நின்று போய்விடும். நாடகத்தின்படி உருவாகியுள்ள அணுகுண்டுகள் எதுவும் அப்படியே வைப்பதற்கானவை அல்ல. தூய்மையற்ற மனிதர்களின் மரணம் ஏற்படாத வரை சத்தியுகம் வராது.
அமைதி எப்படி ஏற்படும் என்பதையும் கூட புரிய வைக்க வேண்டும். அமைதியை ஸ்தாபனை செய்வது மற்றும் உயர்வான உலகத்தை உருவாக்குவது என்பது ஒரு தந்தையின் காரியமாகும். மற்ற தொடர்புகளை புத்தியிலிருந்து நீக்கி ஒருவரின் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தேகத்துடன் சேர்த்து கண்ணால் காணக்கூடிய அனைத்திலிருந்தும் புத்தியை நீக்க வேண்டும். இப்பொழுது நாம் திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் வீட்டைத்தான் நினைவு செய்ய வேண்டும். இது மரணலோகம் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாம் அமரலோகத்திற்கு செல்வதற்காக அமர கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தேவதைகள் தெய்வீக குணமுள்ள மனிதர்கள் என சொல்லப்படுகின்றனர். இங்கே அதுபோல ஒருவர் கூட இருக்க முடியாது. கிருஷ்ணர் குறித்து கூட எவ்வளவு இழிவாக எழுதிவிட்டுள்ளனர். புத்தியில் எதுவும் வருவதில்லை. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் நல்ல விதமாக முயற்சி செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தெய்வீக குணம் என எதற்கு சொல்லப்படுகிறது என்பதும் கூட புரிய வைக்கப்படுகின்றது. முழுமையான விகாரமற்றவராக கண்டிப்பாக ஆக வேண்டும். இது முக்கியமான முதன்மையான குணமாகும். அங்கும் இங்கும் என எங்கே பார்த்தாலும் தூய்மையானவர் முன் தலை வணங்குகின்றனர். சத்யுகத்தில் தூய்மையாகத்தான் இருப்பார்கள். ஆகவே அங்கே கோவில் இருப்பதில்லை. பிறகு பூஜாரிகளாகும் பொழுது கோவில்களை கட்டுகின்றனர். தூய்மையாய் இருந்தவர்களே தூய்மையற்றவர்களாக ஆகின்றனர். இது பல பிறவிகளின் கடைசி பிறவியாகும். இந்த பழைய உலகத்தை, பழைய சரீரத்தையும் கூட மறந்து போக வேண்டும். இந்த பழைய உலகம் இப்பொழுது அழிய வேண்டியுள்ளது. இது முடிந்து போவதில் காலதாமதம் எதுவும் ஆகாது. இந்த பழைய உலகம், செல்வம், சொத்துக்கள் அனைத்தும் போய்விட்டது. கொஞ்சம் நாட்கள் மீதி உள்ளது. இந்த பழைய உலகம் அழியப் போகிறது என உலகில் யாருக்கும் தெரியாது. நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் நம்பிக்கை இருக்க வேண்டுமில்லையா? பகவானுடைய மகா வாக்கியம் என எப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது புத்தியில் பதியும். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார். அனைவரும் சகோதரர்கள் ஆவார். சொர்க்கத்தில் அனைத்து சகோதரர்களும் சுகம் மிக்கவர்களாக இருந்தனர். நரகத்தில் அனைத்து சகோதரர்களும் துக்கம் மிக்கவர்களாக இருக்கின்றனர். அனைத்து ஆத்மாக்களும் நரகவாசிகளாவர். அனைத்து ஆத்மாக்களுமே நரகவாசிகளாக உள்ளனர். ஆத்மா மட்டும் இருக்காதல்லவா? சரீரமும் தேவையல்லவா? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். இதில்தான் உழைக்க வேண்டியுள்ளது. சித்தி வீடு போல் அல்ல. முதலில் பரம்பிதா பரமாத்மா நம்மை படிப்பிக்கின்றார் என்ற நிச்சயம் ஏற்படும் பொழுது இந்த நிலை உறுதியாகும். சிவபாபா வருவதே இந்த சரீரத்தின் மூலம் படிப்பிப்பதற்காகவும் நாமும் சரீரத்தின் மூலம் கேட்கின்றோம், தாரணை செய்கின்றோம். சமஸ்காரங்களை அனுசரித்துதான் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை தாரணை செய்கின்றோம். பாபா சண்டை செய்பவர்களின் உதாரணத்தை சொல்வது போலாகும். சண்டை போடும் சமஸ்காரத்தை எடுத்து சென்றால் பிறகு அப்படிப்பட்டவர்களாகத்தான் மறுபிறவியில் வருவார்கள். பாபா இந்த இராணுவ வீரர்களை சொல்கிறாரு. ஏன்னா அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடிய சமஸ்காரம் இருக்கிறதுனால அவங்க சரீரை விட்டால் அந்த மாதிரி இராணுவ வீரர்கள் வீட்டில் தான் போய் பிறவி எடுப்பாங்கன்றார் பாப்பா. நிராகாரமான எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்குள் என்ன சமஸ்காரங்கள் உள்ளன என இப்பொழுது தந்தையின் சமஸ்காரங்கள் பற்றியும் உங்களுக்கு தெரியும். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாவார். பதித்த பவனர் ஞானக்கடல் ஆவார். அவர்தான் வந்து தூய்மையாக்குவார். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களின் பிறவிகளின் பாவ கர்மங்கள் அழிந்து போகும் என தந்தை சொல்கின்றார். இல்லாவிட்டால் அதிக தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். பதவி எதுவும் கிடைக்காது. பாபா நமக்கு சகஜமான வழியை சொல்லிக் கொடுக்கின்றார் என இப்பொழுது குழந்தைகள் அறிவீர்கள். மன்மனா பாபா என சொல்கின்றார். இந்த வார்த்தையும் கீதையில் இருக்கின்றது. ஆனால் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கின்றார். தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என புரிந்து பரம்பிதா பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள். நினைவுதான் யோக அக்னி என சொல்லப்படுகின்றது. யோகம் என்பது பொதுவான வார்த்தையாகும். கீதையிலும் உள்ளது. ஆனால் கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டதால் மட்டுமே
அடர்ந்த காரிருளாக ஆக்கிவிட்டனர். இப்பொழுது நீங்கள் எடுத்து கூறினால் இவையெல்லாம் உங்கள் கற்பனை என்று சொல்லிவிடுகின்றனர். கொஞ்சமும் தெரிந்து கொள்வதில்லை. அவர்கள் ஆஸ்தியை எடுத்துத்தான் ஆக வேண்டும். இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். அவர் நம்மை படிப்பிக்கின்றார் என முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறுதியான நம்பிக்கை தேவை என்றார் பாபா. புதிய மனிதர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவது என்பது நடக்காத ஒன்று. ஒரு சில புதியவர்கள் புத்திசாலிகளாகவும் இருக்கின்றனர், புரிந்து கொள்கின்றனர். சிலரோ இங்கே வரவே விரும்புவதில்லை, கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை, கொஞ்சமும் புத்தியில் வருவதில்லை. இவ்வளவு அளவற்ற பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கின்றனர். கண்டிப்பாக இவர்களுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருக்கும். இது குடும்பமாக ஆகிவிட்டது. பெயரும் பிரஜாபிதா பிரம்மாகுமாரி என எழுதப்பட்டுள்ளது எனும்பொழுது குடும்பம் என்றாகிவிட்டதல்லவா? பிரஜாபிதா பிரம்மாவின் குடும்பம் எவ்வளவு பெரியது! ஆனால் இந்த விஷயம் யாருடைய புத்தியிலும் வர வாய்ப்பில்லை அப்படின்றார் பாப்பா. உங்களுடைய லட்சியம், குறிக்கோள் என்ன என யாராவது கேட்டால் சொல்லுங்கள், வெளியே பெயர் பலகையில் பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகள் என போடப்பட்டுள்ளது எனும் பொழுது குடும்பம் என்றாகிவிட்டது. தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் மூலம் சிவபாபா படைப்பை படைக்கின்றார். எனவே இவர் படைப்பவராகின்றார், சொர்க்கத்தை படைக்கின்றார் எனும் பொழுது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பார். ஆக இது குடும்பமாகிவிட்டதல்லவா? தந்தை, குழந்தைகள் மற்றும் தாத்தா ஆகியோர் உள்ளனர். பிரம்மாவும் இருக்கின்றார், சிவனும் இருக்கின்றார். அவர் படைப்பவராவார். நிராகாரமானவர் எனும் பொழுது குழந்தைகளுக்கு ஆஸ்தியை எப்படி கொடுப்பார்? பிரம்மாவின் மூலம் ஆஸ்தியை கொடுக்கின்றார். இதை நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டும். இது உங்களுடைய தந்தையின் வீடு என சொல்லுங்கள். இதை ருத்ரஞான ஐக்கியம் என சொல்கின்றோம். நாங்கள் பிராமணர்கள் தந்தையை தவிர ராஜயோகத்தை வேறு யாராலும் கற்பிக்க முடியாது. கீதையிலும் உள்ளதல்லவா, மன்மனாபவ, அதாவது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஆக நாங்கள் அந்த ஒரு தந்தையைத்தான் நினைவு செய்கின்றோம். பாபா, நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் பலியாகி விடுவோம், நாங்கள் உங்களுடையவர் ஆவோம் என பக்தி மார்க்கத்தில் பாடுகின்றனர். ஆத்மாக்களாகிய நாங்கள் இந்த தேகத்தை விட்டுவிட்டு உங்களுடன் சென்று விடுவோம். உங்களுடையவர்களாக ஆவோம் எனும் பொழுது உங்களுடன் கூட செல்வோம். நிச்சயதார்த்தம் செய்தால் மணமகன் உடன் அழைத்து செல்வார் அல்லவா? இந்த சிவனாகிய மணமகனும் சொல்கின்றார், நான் உங்களை இந்த துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்வேன். பிறகு அவரவருடைய முயற்சிக்கு தகுந்தாற்போல் சென்று ராஜ்யம் செய்வோம். யார் எவ்வளவு ஞான செல்வத்தை தாரணை செய்கின்றனரோ அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைவார்கள். சின்ன சின்ன குமாரிகள் கூட சேவை செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள்தான் பெரிய பெரிய வித்வான்கள், பண்டிதர்கள் முதலானவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றார் பாபா. ஆர்வம் இருக்க வேண்டும். குத்து சண்டை நடக்கும் பொழுது இவர்களுடன் நாம் சண்டையிடுவோம் என பெரிய பெரிய சவால் விடுகின்றனர். சேவை செய்யத்தக்க குழந்தைகள் ஓய்ந்து தூங்கக்கூடாது. ஓய்வு தவிர்க்க வேண்டிய ஒன்றாகும். தம்மை மகாரதி என புரிந்து கொண்டிருப்பவர்கள் சுகமாக தூங்கக்கூடாது, சேவையில் சுற்றி கொண்டிருக்க வேண்டும். இன்றைய நாட்களில் பாபா கண்காட்சிகள் நிறைய நடத்தி கொண்டிருக்கின்றார். பெரிய பெரியவர்களுக்கு அழைப்பிதழ் அனுப்புங்கள். இப்போது இல்லாவிட்டாலும் பின்னால் வருவார்கள். சாது சந்நியாசிகள், மகாத்மாக்கள் யாரையினும் எழுப்பியபடி இருங்கள். ஆனால் அவர்களுடன் பேசுவதற்கு மகாரதிகள் தேவைப்படுகிறார்கள். யாருக்கு தந்தையின் நினைவு தொடர்பு இல்லையோ, அன்பு இல்லையோ, அவர்கள் காலியான மேகங்கள் போன்றவர்கள் என்றார் பாபா. அவர்கள் என்ன செய்வார்கள்? படித்தவர்களின் முன்னால் படிக்காதவர்கள் மூட்டை தூக்குவார்கள் என்பதையும் அறிவீர்கள். நாம் எதுவரை படித்திருக்கிறோம் என அனைவருமே தன்னை பற்றி புரிந்து கொள்ள முடியும். சேவை செய்து காட்டுவேன் என கூற வேண்டும் என்றார் பாபா. மேகம் நிரம்பியிருந்தும் பொழியவில்லை என்றால் அந்த மேகத்தால் என்ன லாபம்? எனக்குள்ளார நல்லா ஞானம் இருக்குது, யாருக்கும் புரிய வைக்கல, மழை பொழியலைன்னா அதனால் என்ன லாபம்ன்றார் பாப்பா. ஒவ்வொருவருக்கும் தன்னை பற்றி புரிந்திருக்க வேண்டும்.
வீணான தேக அபிமானத்தின் போதையில் இருந்தால் எப்பொழுதும் உயர்ந்த பதவியை அடைய முடியாமல் இழந்து விடுவீர்கள் என்றார் பாபா. பாபாவுக்கு சேவையின் ஆர்வம் எவ்வளவு இருக்கின்றது. எங்களுக்கு ஹால் கொடுங்கள், அங்கே நாங்கள் இந்த ஆன்மீக சேவை செய்து மனிதர்களை தேவதைகளாக ஆக்குவோம் என அரசாங்கத்திற்கு புரிய வைக்க வேண்டும். தந்தை வந்ததே ராஜயோகம் கற்பிப்பதற்காக. ஆனால் யுக்தியுக்தமாக புரிய வைக்க வேண்டும். சொற்பொழிவு செய்யவே தெரியாதவர்கள் புரிய வைக்க முடியாது. சேவை செய்பவர்கள் பதவியை அடைய முடியும். இந்த ஞானம் இல்லாமல் பாரதத்தின் மற்றும் உலகின் நன்மை ஏற்பட முடியாது. படிப்பு முக்கியமானது. இந்த லட்சுமி நாராயணர் கூட படிப்பின் மூலமே உயர்ந்த பதவியை அடைந்தனர் அல்லவா. முந்தின பிறவியில் ராஜயோகம் கற்றனர். நாமும் கூட இப்பொழுது இங்கே படித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த பரீட்சை எழுதி பின் சென்று இன்னாராக ஆகப் போகின்றோம் என பள்ளியில் மாணவர்களும் புரிந்து கொள்கின்றனர். இப்போ இன்ஜினியர் டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா படிப்பு முடிஞ்சு நான் டாக்டர் ஆவேன், வைத்தியம் பார்ப்போம், இல்லை இன்ஜினியர் ஆகி வீடு கட்டுவோம், பிரிட்ஜ் கட்டுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த போதை இருக்குது. உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஞானம் இந்த உலகிற்கானதல்ல. நீங்களும் எதிர்காலத்தின் 21 பிரிவுகளுக்கான பலனை உருவாக்குவதற்காக படிக்கின்றீர்கள். அவர்கள் இந்த பிறவியின் சுகத்திற்காக படிக்கின்றனர். எனவே அதையும் படிக்க வேண்டும், கூடவே இந்த படிப்பையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் பாபா. இதில் பயப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. ஆன்மீகத்து ஞானத்தை ஏன் நீங்கள் கற்கக்கூடாது? படங்களை எடுத்து சென்று புரிய வைக்க வேண்டும். ஞானம் அனைவருக்கும் மிக அவசியமாகும் என சொல்லுங்கள். ஆனால் குழந்தைகள் எழுந்து நிற்பதில்லை. அதாவது சேவைக்கு தயாராக ஆகிறது கிடையாது. வேலை சுமையில் சிக்கி கொண்டுள்ளனர். பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் என்றால் பிறகு சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். அனைவரும் ஸ்ரீமத் படி நடப்பவர்களாக இல்லை. இடையில் மாயை அடி கொடுத்து விடுகிறது. சில குழந்தைகளுக்கு மிகவும் ஆர்வம் இருக்கின்றது. ஆனால் நாம் சென்று பலருக்கும் நன்மை செய்வோம் என்ற போதை ஏறுவதில்லை. பாபாவும் இந்த இளமை பருவத்தில் ஏமாற்றத்தை ஏன் அடைய வேண்டும் என புரிந்து கொள்வார். நாங்கள் பாரதத்தை முன்னேற்ற வேண்டும் என சொல்ல முடியும். உண்மையான சேவை செய்து மனிதர்களை தேவதைகள் ஆக்க வேண்டும். பாபாவுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. போதை ஏறுவதில்லை. ஆகையால் ரஜோ புத்தி என பாபா சொல்கின்றார். மிக நல்ல வாய்ப்புள்ளது. பலரும் ஞானத்தின் கர்வம் மிக்கவர்களாக உள்ளனர். ஆனால் எதிர் சேவை, அதாவது டிஸ்சர்வீஸ் நிறைய செய்கின்றனர் என்றார் பாபா. அவர்களுக்கும் பாபாவுக்கும் மட்டுமே இது தெரியும். இதுதான் வெள்ளத்துக்கு தெரியும், வெள்ளத்து இருக்கக்கூடிய பைக்கு தெரியும்னு சொல்லுவார் பாபா. ராகுவின் கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது. பிரகஸ்பதி தசை இறங்கி ராகுவின் தசை அமர்ந்து விடுகிறது. அவ்வப்போது பாருங்கள் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றனர். அவ்வப்போது பாருங்கள் கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது, விழுந்து விடுகின்றனர். குழந்தைகளுக்கு நிறைய தைரியம் இருக்க வேண்டும். சபதம் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த பாரதத்தை சொர்க்கவாசியாக ஆக்கிவிட்டுத்தான் ஓய்வோம். உங்களின் தர்மம் நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக ஆக்குவதாகும். பிரஷ்டாச்சாரிகளை சிரேஷ்டாச்சாரிகளாக ஆக்க வேண்டும். பாபா நன்றாக போதையை ஏற்றுகின்றார். ஆனால் குழந்தைகளுக்கு வரிசை கிரமமாகத்தான் போதை ஏறுகின்றது என்றார் பாபா. பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். ஆன்மீக சேவை செய்து மனிதர்களை தேவதைகள் ஆக்க வேண்டும். ஞானத்தின் கர்வத்தில் வரக்கூடாது. ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, நிச்சய புத்தி உள்ளவராகி முதலில் தன் நிலையை உறுதியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். தேகத்துடன் சேர்த்து கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையுடன் தொடர்பை ஈடுபடுத்த வேண்டும். பாபா அவர்தான சொல்கிறாரு, சொல்வது மற்றும் செய்வது இவை இரண்டையும் சமமாக்கி தரம் வாய்ந்த சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரியாக ஆகுக. பாபா விளக்க சொல்கிறாங்க, எப்பொழுதும் கவனம் இருக்கட்டும். முதலில் செய்ய வேண்டும், பிறகுதான் சொல்ல வேண்டும். சொல்வது எளிதானது, செய்வதில் உழைப்பு இருக்கின்றது. உழைப்பின் பலன் நல்லதாக இருக்கும். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு சொன்னால் அதை தாங்களே செய்யவில்லை என்றால் சேவையோடு சேர்த்து டிஸ்சர்வீஸும் வெளிப்பட்டுவிடும்.
அமிர்தத்தின் நடுவே விஷத்தின் ஒரு துளி விழுந்தாலும் முழு அமிர்தமும் விஷமாக மாறிவிடுவதைப் போல நீங்கள் எவ்வளவுதான் சேவை செய்திருந்தாலும் ஒரு சிறிய தவறு அந்த சேவையை அழித்து விடுகின்றது. எனவே முதலில் தன் மீது கவனம் செலுத்துங்கள், அப்பொழுதுதான் உண்மையான சேவைதார் என்று கூறப்படுவீர்கள் என்றார் பாப்பா. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சொல்லும்பொழுது தான் அவங்களுக்கு டச் ஆகும். அப்போ நாமளும் செய்யணும் என்ற எண்ணம் வரும். இல்லைன்னா நம்ம செய்யலை, ஆனால் வெறுமனே வாயால் மட்டும் சொல்கிறோன்னா அவங்களுக்கு டச் ஆகாது. பிறகு சேவை செஞ்சாலும் அதனால் ஒன்றும் பலன் இல்லை அப்படின்ட்டார் பாப்பா. ஸ்லோகன் சொல்கிறாரு, வேறுபாடுகளில் ஒற்றுமையை கொண்டு வருவது, கெட்டுப்போனதை சரி செய்வது, இதுவே அனைத்தையும் விட பெரிய சிறப்பம்சம் அப்படின்ட்டார் பாப்பா. இந்த மாதம் அவ்வேக்கிய சமிக்கை அபவித்திரதாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். எப்பொழுது அபவித்திரதா, அதாவது காமம் என்னும் மகா எதிரி கனவிலே அல்லது சங்கல்பத்தில் கூட தாக்காமல் இருக்கின்றதோ அப்பொழுதுதான் இரட்டை அகிம்சாவாதி என கூறப்படுவீர்கள். எப்பொழுதும் சகோதரன் என்ற நினைவு எளிதாகவும் தானாகவே நினைவு சொரூபமாகவும் இருக்கட்டும். ஒரு பொழுதும் தன்னுடைய முழுமையான சதோப்பிரதானமான ஸ்திதியிலிருந்து கீழே விழுந்து தனக்குத்தானே துரோகம் செய்து கொள்ளக்கூடாது. ஆத்மாவின் அசல் குணஸ்வரூபம் மற்றும் சக்தி சொரூப ஸ்திதியிலிருந்து கீழே வருவது, அதாவது அதை மறந்து போவது கூட பாவ கணக்கில் தான் சேருன்றார் பாப்பா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.